தொடர் குற்றச்சாட்டுகள் அறிக்கைகள் அதே போல எக்ஸ் தளத்துல சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுது அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை என்னது? நிச்சயமா நெருக்கடியா தள்ளுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கடந்த ஓராண்டாவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எடப்பாடி அவர்கள் பல அறிக்கைகளை சொல்லிட்டு இருக்காரு. அவர் மட்டும் சொல்லல, இன்னைக்கு மட்டுமே யாரெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசாத எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லை. எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்த பிறகு உடனே அண்ணாமலைகிட்ட இந்த அறிக்கை வருது, அடுத்தது டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், கடைசியாக ஓபிஎஸ் வரைக்கும் தொடர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அதோடைய ஹைலைட்டே என்னன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால எடப்பாடி அவர்கள் மட்டும் தான் சொல்றாங்க, அரசியல்காரன் தான் சொல்றாங்களா இல்லை, எடப்பாடியுடன் கூட்டணி சேர முடியாத எதிர்கட்சி தலைவர்களும் அதை அந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அது விடும். அது ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாவற்றிற்குமே பாஜக குறை சொல்லுவார்கள், அதெல்லாம் இருக்கட்டும். இவர்கள் செய்யதாக சில கமிட்மெண்ட் பண்ணாங்கல்ல. இப்போ திமுக என்ன சொல்லுது, நாங்கள் சொன்னதை செய்தோம், அதான் திராவிட மாடல் ஆச்சு. சொன்னதை எல்லாவற்றையும் செய்யல. இப்போ எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஆனால் காலமும் அவகாசம் இல்லை. 15 மாதங்கள்ல எல்லாவற்றையும் செய்யவும் முடியாது. இதைத்தான் பத்திரிகையாளர் போட்டு கொடுத்தாரு. நான் அதோ வரேன், அந்த லிஸ்ட் வரேன். ஒரே ஒரு லிஸ்ட் அவர் கேட்டாரு, அந்த லிஸ்ட்ல நான் ஒரே ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கேன். வாங்க, எனக்கு நேரத்தை கொடுத்துருங்க அவர் பதில் சொல்றதுக்கு. நான் வந்து சேதி சமுத்திர திட்டம், அந்த கட்சித்துவ பத்திலாம் சொல்ல, ஒரே அறிவால் மூக்கு வடிகால் திட்டம், புவனகிரியில ஒரு திட்டம், கடல் நீர் உள்ள தவிர்ப்பதற்கான ஒரு திட்டம். 2019 அதிமுக அரசு செயல் வடிவம் கொடுத்து அவங்க வந்து 95 கோடி வந்து அலாட் பண்றாங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம் அவங்களால செய்ய முடியல. இப்ப இந்த அரசு, திமுக அரசுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொன்னதுன்னா, நாங்க போர்க்கால அடிப்படையில் செய்வோம், போர்க்கால அடிப்படையில் ஓராண்டுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது செய்யல. கடந்த ஆண்டு என்ன பண்றாங்க, 81 கோடி. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், விரிவா சொல்லுங்க, அப்புறம் விரிவா சொல்லுங்க, விரிவா தாராளமா சொல்லுங்க. சென்ற ஆண்டு 81 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது திமுக அரசு. பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன, ஆனா முடிப்பாங்களா, 15 மாதம் முடிப்பாங்களாங்கிறது தெரியாது. நிச்சயமா 15 மாதம் முடிக்க முடியாது. இதை தான் நான் சொல்றேன். இது ஒரு பிரச்சனை, ஒரு சாம்பிள் தான். நான் வந்து மற்றதுக்கெல்லாம் போல, கச்சத்தீவு அதெல்லாம் போல, ஒரு மாவட்டத்தின் ஒரு புவனகிரியில உள்ள சம்பவத்தில் இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்குது. எதிர்கட்சி தலைவர் மாவட்ட ரீதியாக போய் களத்தில் இறங்கி போய் பேசினார்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வரும், அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். இதை வந்து நீங்க பாஜக பார்த்துக்கணும், அங்க பார்த்துக்கணும், எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வரல, அதெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம உங்களை இனிஷியேட்டிவ் இல்ல, நாங்க வந்தோம் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து 2019 அதிமுக அரசு செயல் திட்டம் போட்டு அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு இதுதான் முடிவு பண்ணி அவங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கொரோனா வந்ததுனால நிதி நெருக்கடியை நிறுத்திட்டாங்க. இப்போ இவங்க முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இது போன்ற பல சிக்கல்கள், பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு நெருக்கடி. சட்டம் ஒழுங்கு நெருக்கடி மட்டும் இல்லை, அது ஓராண்டுகளா பேசிட்டு தான் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, கமிட்மெண்ட் கொடுத்துட முடியலங்கிறது காரணங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க. நாங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டா. இதை மறைக்கும் விதமாக நீங்க கொடுக்கிற பதில் எப்படி இருக்கு, அதுதான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை. அதான் முக்கியம். எதிர்க்கட்சியில எப்படி நீங்க சாடுறீங்க, அவர் வைத்தறிச்சல் இருக்கு, அவர் காளி கூடம், வாழைப்பழ காமெடிலாம் சொல்றாங்க, மதுவு குழியில் பதுங்கி பேசும்போது பதில் கொடுக்க தானே இல்ல. நீங்க யாரு கொடுக்குறாங்க? நீங்க இதே ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் காலத்துல பாருங்க, 2 பேருக்கும் இடையில அறிக்கை இருக்குன்னா அமைச்சர் கொடுப்பாங்க, பொறுப்பான பதிலா இருக்கும். நீங்க நிர்வாகத்தில் இருப்பவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நிர்வாகத்தில் இருப்பவரை பற்றி கேள்வி கேட்கிறாருன்னா பதில் எப்படி இருக்குன்னா அரசியல் அறிக்கையா வரக்கூடாது. அதுக்கான தெளிவான பதில். இந்த மாதிரி நையாண்டித்தனத்தோட இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து ரசிக்க வைக்கவில்லை, மக்களை வந்து அதிருப்தியில் தள்ளுகின்றன. இது ரொம்ப முக்கியம். இவங்க வார்த்தைகளே ரொம்ப வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய மூத்த பத்திரிகையாளர் ராம்கி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசி முடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் நான் பர்டிகுலர் சொல்ல விரும்புகிறேன், என்னைக்காவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில பேசாம இந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? அதுக்கு பத்திரிகையாளர் ராம்கி போன்றவர்கள்லாம் தங்களுடைய பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமான்னு என்னைக்காவது சுட்டி காட்டிக்கான்னு சொல்லுங்க. தேர்தல் அறிக்கை டீ கோட் பண்றாரு, அவரோட டீ கோடோட அவங்க அதை பத்தி என்னால பேச முடியும், அது நாகரீகமா இருக்கு அந்த இடத்துல. ஆனால் பொறுப்போட எந்த இடத்துலயும் உரிமையில பேசுற நீங்க ஒப்பீட்டுக்கு வந்து ஒரு நகைச்சுவை சொல்வதும் ஒரு ஒப்பீட்டுக்கு பழமொழியை சொல்வது என்பது வேறு. அதுல என்னைக்காவது எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிருக்கமா? சொல்லுங்க. அதாவது உங்க அறிக்கை வந்து வன்மமாகவும் எதுவுமே வெற்றி காகிதமாகவும் பொய் பரப்புகிற அவதூறு பரப்புகிற போது அவதூறுகளாக பதில் சொல்லி இருக்க முடியாது. கிராஸ் 2 ரேட் ஆகட்டும், தனிநபர் வருமானமாகட்டும், கம்பேரிட்டிவ் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்கா இல்லையா? மனசாட்சி சொல்லுங்க. அதான் ரிசல்ட். இங்க எங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டு என்னன்னா, நீங்க ஒப்பீட்டளவில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு என்னவா இருக்கு, சட்ட ஒழுங்குலேருந்து, தொழில்துறையிலிருந்து, கல்வியிலிருந்து, வேளாண்ல இருந்து. இவர் சொல்றாரு ஏதோ அந்த போகண திட்டம்னு 81 கோடிவா ஒதுக்கி ஏன் அடுத்த ஆண்டு ஒதுக்க முடியலன்னா, தவறுதலா அன்னைக்கு ஒதுக்கி அந்த அரசு முட்டாள்தனமான எடுத்த ஒரு முடிவுனால டிராயிங்க மாறி இருந்துச்சு. புவனகிரி எனக்கு யாவும் இருக்கான்னு சொல்றேன், டிராயிங்க மாறி இருந்துச்சு.
இன்னைக்கு புது திட்டத்தை போட்டிருக்காரு, கிடப்பில் போடலையே, தொடங்கி இருக்கான். அவர் சொன்ன ஒரு உதாரணம் தான் சாட்சி. இங்க வந்து பத்திரிகையாளர்கள் நியாயத்தோடும் நேர்மையோடும் அவர் சொல்றாரு, அதாவது அவர் அறிக்கை காயப்படுத்துது. எது காயப்படுத்துது? எதிர்க்கட்சிகளுடைய மேடைகள்ல மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நான் வந்து பார்க்கணுமா, இதெல்லாம் காயப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் காயப்படுத்திருந்தா அந்த நியாய நேர்மை மனசாட்சி தான் பேச